அபிராமி அந்தாதி பாடல்கள் பற்றி நீங்க முழு விவரங்களும் முடிந்த அளவுக்கு சொல்லியிருக்கீங்க. ஆமா, ஜோதிடத்தை தொடர்புபடுத்தி சொல்லியிருக்கோம். ஜோதிடத்தை தொடர்புபடுத்தி சொல்லியிருக்கீங்க. ம். இப்போ எல்லாருமே அபிராமி அந்தாதி பாடல் படிப்பாங்களான்னா முடியாது. ஆமா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கும்ல. ஒரு தெய்வத்தை ஒவ்வொருத்தவங்க இருக்கும். வழிபட்டுட்டே வருவாங்க. ஒருத்தவங்க சிவனை வழிபடுவாங்க, பெருமாளை வழிபடுவாங்க, முருகனை வழிபாடு பண்ணுவாங்க. முருகன் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நாயன்மார்கள ஒருத்தர் திருஞான சம்பந்தர்னு இருக்கார்ல, ம். அவர் பாடிய பாடல் வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்ட அந்த கோளறு ஒரு பதிகம். பாடல் கோளறு பதிகம் இருக்குல்ல, அத இப்ப எங்க அம்மா என்ன சொன்னாங்க, நீ காலையில உனக்கு இப்ப 7:30 சனி ஓடிட்டு இருக்கு, நீ இத படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கு பாடல் படிச்சேன். ஆனா அதுல அந்த முதல் பதிகத்துல மட்டும்தான் அந்த திங்கள் செவ்வாய் புதன் அது மட்டும்தான் எனக்கு புரியுது. அது மட்டும்தான் புரியுது. அப்ப என்னைய மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, நிச்சயமா அதுங்களுக்கு எல்லாம் புரியட்டும் அவங்க கிட்ட இத பத்தி ஒரு டவுட். பதிகத்துல மட்டும்தான் அந்த கிரகங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த பதிகத்துல வரதெல்லாம் எனக்கு புரியல. அது ஏன் அப்படி கோளறு பதிகம்னு மொத்த பாடலுக்கும் தலைப்பு கொடுத்திருக்காங்க. அதே முத பதிகத்துல மட்டும் அந்த அந்த கிரகங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. மீதி இதுல எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க பாத்துருவோம். அது நம்ம ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி போய் நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்தோம் சொன்னா, ஒரு ஊருக்கு ஒரு மாவட்டத்துக்கே ஒரு ஜோதிடர் இருப்பாங்க. ஒரு பெரிய ஊருக்கே ஒரு பெரிய மருத்துவமனை ஒண்ணுதான் இருந்துச்சு. இப்படி ஊருக்கு ஒன்றா இருந்த சில விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தெருவுக்கு 2 நாளா மாறிடுச்சு. மக்களுக்கு அவ்வளவு தேவை இருக்கு. மக்கள் எதை குறித்து அதிகமாக பயப்படுறாங்கன்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல இருந்தே இப்போ திருஞான சம்பந்தர் இந்த பாடலை பாடுற காலத்திலேயே அவர் கூட இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமானவர் அப்பர் சுவாமிகள், அதாவது திருநாவுக்கரசர். அவரும் எப்பவுமே சிவபெருமான் நினைச்சிட்டு இருக்காருதான். அவர் சொல்றாரு, இன்னைக்கு நாளும் கோளும் சரியில்லாம இருக்கு, பார்த்த நாளும் கோளும் சரியில்லாம இருக்கு, இன்னைக்கு நீங்க மதுரைக்கு போக வேண்டாம்னு தடுக்கிறாரு. அப்பதான் அப்படி எப்படி விட முடியும்? அப்போ சிவனுக்கு என்ன மரியாதை இருக்கு? எப்பொழுதுமே இறைவனை நடித்துக் கொண்டிருக்கிற நமக்கு நாளும் கோளும் தடையா வராது, அதுக்கு நான் நிரூபணம் பண்றேன்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த கோளறு பதிகத்தை பாடுறாரு. அவரு பதிகம் பாடுறாரு. ஆனா தூண்டுதல் காரணம் என்ன? வார்த்தையை கவனிக்க. இங்க திருஞான சம்பந்தர் இப்படி ஒரு பதிகத்தை பாடுறாரு. முதல் காரணம் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க கிரகங்களும் நாளும் வந்துருச்சு. அதை முன்னணிப்படுத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு கோளறு பதிகம் தலைப்பு கொடுத்துட்டாங்க. காரணம் முதல் எடுத்ததே கிரகங்களையும் நாளையும் வச்சு, கிழமையை வச்சுதான். அதனாலதான் கோளறு பதிகம் தலைப்பு கொடுத்துட்டாங்க. தெரிய வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்த ஒவ்வொரு பாடலும் இருக்குல்ல, இத நம்ம அப்படியே ஒவ்வொரு வரிகளையும் எடுத்து தமிழ் பொருளோட உணர்ந்தோம்னு சொன்னா, நமக்கு அவர் உணர்ந்த விஷயத்த நமக்கு உணரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இதை படிக்கிறதுனால உள்ள பலன் நமக்கு இன்னும் ஆழமாக உள்ள பதியும். அப்ப என்ன ஆகும், நமக்கு அந்த துணிச்சல் வரும். இதுல இன்னொரு அற்புதமான விஷயம் கேட்டா, மத்த நாயன்மார்கள் எல்லாம் பதிகங்கள் பாடியிருக்காங்க. ஆனா 2 பேர், சுந்தரர் ஒண்ணு, திருஞான சம்பந்தர், இவங்க 2 பேரும் கடவுள்கிட்ட நமக்காக ஒரு உத்தரவு வாங்கி வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? இந்த 10 பாடல்களையும் அவர் படிச்சிருவார். படிச்சுட்டு 11வது ஒரு பாடல் இருக்கும். இப்படிப்பட்ட எப்பொழுதும் சிவபெருமான் எழுதி கொண்டிருக்கிற அடியாராகிய சம்பந்தன் ஆகிய நான் பாடிய இந்த 10 பாடல்களையும் யார் படிக்கிறாங்களோ அவர்களுக்கும் இதன் பலன் கிடைக்கணும். அப்ப நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி ஒரு உத்தரவு வாங்கி வச்சிருக்காரு. அதே நம்ம 2வது நான் உங்ககிட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன். இப்ப முதல்ல நான் பாட்டை படிக்கிறேன், உனக்கு என்ன புரியுதுன்னு சொல்லு. அதுல உனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னு பார்த்துட்டு உனக்கு சொல்ற விளக்கம் மக்களுக்கு சொல்றதா நம்ம பேசி. முதல் பாடம் பதிகம். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே. இப்ப அதை படித்த உடனே நமக்கு எல்லாருக்குமே இந்த பாடலுக்கு பொருள் தெரிஞ்சிடும், பாதி தெரிஞ்சிடும். ஏன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 3 சொல்லிட்டாங்க. நவகிரகங்களுடைய அடையாளம் பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா இதுக்கு முன்னாடி இதுக்கு 2 வரைக்கும் பொருள் நமக்கு தெரியும். அப்பதான் இது எவ்வளவு பெரிய சூட்சமோ அப்படிங்கிறது நம்மளால உணர முடியும். நான் படிக்கிறேன், உனக்கு என்ன தெரியுமோ தெரியாதா அப்படி சொல்லு. இப்ப தெரியாம நீ சொல்றதுனால இப்ப ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது. நம்ம 2 பேரும் நம்ம கடவுளை பத்தி பேசப்போம். இங்க நமக்கு 2 பேரும் இருக்கிறது, நடுவில் இருக்கிறது கடவுள் தான், திருஞான சம்பந்தர் தான். சரியா? அதனால நம்ம எதுவா இருந்தாலும் சிறுவிளைத்தனமா இருந்தாலும் கூட நாம அதை பத்தி பேசுவோம். அது மக்களுக்கும் கொண்டு போய் சேரும். வேயுரு தோழி பங்கன், இதுக்கு ஏதாவது உனக்கு பொருள் புரியுதா? வேயூருன்றது என்னன்னு தெரியல. தோழின்னா நான் என்ன நினைச்சேன், நண்பர்கள் அப்படின்னு நினைச்சிருக்கேன். தோழி பங்கன்னா தோழிக்கு எனக்கு அது புரியல. அதனாலதான் எனக்கு அது என்ன அர்த்தத்துல சொல்றாங்கன்னு புரியாம பாத்துருவோம். அதாவது இப்போ தமிழ்ல நிறைய ஆழமான பொருள், ஒரு சொல்லுக்கே பல பொருள் இருக்கும். இப்ப வேயின்னு இருக்குல்ல, வேயின்னு சொன்னா மூங்கில குறிக்குமா. வேயுரு தோழி அப்படின்னு சொன்னா மூங்கிலை போன்ற தோள்கள் உடையவன். யார சொல்றாரு? தோழின்றது தோல், தோல் அடுத்தால ஏன் தோழின்னு சொன்னாங்கன்னு பாக்கணும்ல. அதாவது வேயுரு தோழி பங்கன்னு வார்த்தை வருது, அதனாலதான் இங்க தோழி அப்படின்னு போச்சு. அதாவது தோழினா தோல்ல கை போடுற
அந்த தோல் அப்படின்னு எடுத்துக்கணும். தோழன் அப்படி வேற, அது அந்த லா வேற, இந்த லா வேற. இங்க வேயுறு தோழி பங்குன்னு சொன்னா மூங்கில் போன்ற தோள்களை உடைய சிவபெருமான சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பகுதியை சிவன் யாரு கொடுத்துட்டாரு? பார்வதிக்கு. அவ பங்கு போட்டுக்கிட்டாருல உடம்புல வேயுறு தோழி பங்கன் அப்படின்னு சொல்றதுனாலதான் இங்க வேயுறு தோழிங்கிற அந்த ஒரு லீ வந்து இருக்கு. புரியுதா? பங்கன்னா இடம் கொடுத்துட்டாரு. யாருக்கு? முதல்ல என்ன பண்ணிட்டாருன்னா திருஞான சம்பந்தர் இறைவனை தனித்து அங்க சொல்லல, இறைவியோடு சேர்த்து சொல்ற. புரியுது. வேயுறு தோழி பங்கன்னா மூங்கிலை போன்ற தோள்களை உடைய பார்வதி தேவி இடப்பக்கம் வைத்திருக்கின்ற விடமுண்ட கண்டன். இந்த விடமுண்ட கண்டனுக்கு பொருள் தெரியுமா? விடமுண்ட கண்டன் தெரியல. வடமொழியில விஷம்னா தமிழ்ல விடம், அதுக்கு தூய தமிழ் விடம். விஷம்னா வடமொழி சொல். இங்க விடம்னு சொல்றது. கண்டன்னு சொன்னா கழுத்துல முண்ட, விடம் உண்ட. விடம் படிக்கும்போது விடம் உண்டன் இருக்கும். ஆமா, விடமுண்டன். அத சேர்த்து படிச்சோம்னா உண்டன் வரும். விடமுண்ட கண்டன். அப்ப கழுத்துல சிவபெருமான் என்ன பண்ணாரு? விஷத்தை குடிச்சு கழுத்துல அதை அடக்கி வச்சார்ல, பார்வதி தேவன் அடக்கி வச்சாங்க. அதனால விடமுண்ட கண்டன். அப்போ இறைவனை பத்தி, சிவபெருமானை பத்தி சம்பந்தர் எப்படி எல்லாம் வர்ணிக்கிறாரு. வேயுறு தோழி பங்கன், விடமுண்ட கண்டன், கழுத்துல விஷத்தை உடையவன். மிக நல்ல வீணை தடவின்னு வருதுல, உனக்கு ஏதாவது அர்த்தம் தெரியுதா? மிக நல்ல வீணை தடவி. சிவபெருமான் எதுக்கு வீணையை தடவணும்? தலைக்கு என்ன தேய்ச்சி பார்த்துருக்கோம், மேலுக்கு என்ன தடவுன்னு சொல்ற. அது மிக நல்ல வீணை தடவுன்னா என்னன்னு தெரியலையே. அதுக்கு என்ன தமிழ் தெரியுமா? பின்னாடி இருக்கிற விஷயத்த பார்க்கணும். நம்ம சிவபெருமான் எப்படி பார்த்திருக்கோம், அவர் கையில என்ன இருக்கும், சிவபெருமான் கையில என்ன இருக்கும். நீ பார்த்து சிவபெருமான் கையில என்ன இருந்துச்சு? சூலாயுதம். அதுதானே பார்த்திருக்கோம். அவர் கையில சூலாயுதம் இருக்கும். சரி, பெரும்பாலும் அப்படிதான் மக்கள் பார்த்திருக்கோம். இங்க மிக நல்ல வீணை தடவின்னு ஒரு தப்பு சிவபெருமான் கையில வீணை இருக்கிறதா சொல்றாங்க. சிவபெருமானுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் இருக்கு, வீணாவதானி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. வீணாவதான அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்கு. வீணையை உடையவன் அர்த்தம். ஈசன் நல்லா நடனம் ஆடுவாருன்னு பாத்திருக்கேன். ருத்ர தாண்டவன் பாத்திருக்கோம்ல, அதே ருத்ர வீணைன்னு ஒண்ணு இருக்கு. இறைவன் வந்து ஒரு ஆலமரத்துக்கடியிலேயே அவர் இருக்கிறது வந்து ஒரு மரம் வச்சுக்கோ, அந்த மரத்துக்கடியில உட்கார்ந்து வீணையை வந்து மீட்டு வாராம். அப்படி அந்த வீணை இசையை மீட்டும் போது ஒரு ஆழ்ந்த ஒரு அமைதியும் தியானமும் அங்க நடக்குமா. அதுல அந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த மயக்கமும் இருக்காம். அப்படிப்பட்ட அந்த ருத்ர வீணையை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது அவரை தவிர யாரும் மீட்ட முடியாது. அப்படிப்பட்ட வலிமையான ஒரு, அங்க அதான் இருக்கு மிக நல்ல வீணை. மிக நல்லங்கிற வார்த்தையை கவனிக்கணும். ருத்ர வீணைக்கு எவ்வளவு உயர்வு இருக்குன்னு பாக்கணும். சிவபெருமான் கூட வீணை. இங்க வர அவர் சொல்றாரு, இறைவனை அப்படி பாக்குறாராம். வேயுறு தோழி பங்கன், விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள். உனக்கு ஏதாவது புரியுதா? மாசரு திங்கள். நான் நினைச்சேன் மாசரு திங்கள்னா மாசி மாசம் வர திங்கள். நான் ஈசனுக்கு வந்து திங்கக்கிழமை வந்து உகந்ததுன்னு, சிவராத்திரி வந்து மாசி மாசம் தானே வரும். அப்படிதான் நினைச்சேன். ஆனா அது இல்லன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு. மாசரு திங்கள்னு சொன்னா, மாசுன்னு சொன்னா அழுக்குன்னு அர்த்தம். மாசு அருன்னு சொன்னா மாசு இல்லாதவன். நம்ம பழைய பாட்டு ஞாபகம் வரும், மாசில்லா உண்மை காதலின் எம்ஜிஆர் பாட்டு ஞாபகம் வரும்ல. அந்த மாசு இல்லா அப்படின்னு சொல்றோம்ல, இங்க மாசு அரு. இப்போ மாசு அற்றதுன்னு அர்த்தம். மாசரு திங்கள்னு சொன்னா சந்திரன், வளர்பிறை சந்திரன். நம்ம சிவ வழிபாட்டுல அமாவாசை கழிந்த 2வது நாள் சந்திர தரிசனம்னு கேலண்டர்ல போட்டு பாத்துருக்கோம். அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த 2வது நாள் சந்திரன் வந்து அமாவாசையிலிருந்து இருட்டுல இருந்து விலகி மெல்ல ஒளி பெற்று வரக்கூடியதை வந்து அடுத்து 3ஆம் பிறை நோக்கி போகும். அந்த 2ஆம் பிறையினுடைய முடிவு 3ஆம் பிறையுடைய தொடக்கம் நடுவுல தான் வந்திருக்கு. இதுக்குதான் மாசரு திங்கள்னு பேர். இந்த காலகட்டத்துலதான் இஸ்லாமியர்கள் தன்னுடைய மாத பிறப்பு எடுக்கிறாங்க. அப்ப யாரு வந்து இங்க மாசரு திங்களை வந்து வழிபாடு பண்றாங்கன்னு பார்த்தா, நம்ம ஆளு வந்து கோயிலுக்கு போவான், சிவபெருமான பார்ப்பான், பிரசாந்தி சாப்பிட்டு வந்துடுவான். பெரும்பாலும் அப்படிதான் நடக்குது. இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த மாசரு திங்களை வந்து நம்ம பார்க்கணும். எல்லாருமே அமாவாசை கழிஞ்ச 2வது நாள் வளர்பிறை சந்திரன், துவிதியை சந்திரன் வந்து சாயங்கால நேரத்துல வானத்தை தரிசனம் பண்ணணும். அப்படி பண்ணா அளவில்லாத சிவன் அருள் கிடைக்குமா, சக்தியினுடைய அருள் கிடைக்குமா. அதுதான் அந்த பிறையத்தான் சிவன் தலையை வச்சிருக்காரு. மாசரு திங்கள். அடுத்து கங்கை. எல்லாருடைய பாவத்தையும் போக்குறதுக்கு போனோம், கங்கையில போய் குளிக்கணும்னு சொல்றோம். அந்த கங்கையும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து. அதனால் படிக்கிறது ஒரு நொடியில படிச்சுட்டு போயிடலாம். ஆனா அவர் எப்படி உணர்ந்திருக்காரு, இறைவனுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இறைவன் இப்படிப்பட்ட இறைவன் என் உளமே புகுந்து அதனால் எனக்குள்ள இருக்கிறதுனால இந்த 9 கிரகங்களும் என்ன ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு அவரை மட்டும் சொல்லல. இது மாதிரி சிவபெருமானை நினைத்துக் கொண்டிருக்கிற அடியார் தான் சொல்லியிருக்காரு. அடியார் அவருக்கு மிக வேணும் இருக்காரு. சம்பந்தர் அவருக்கு மிக வேணும் சொல்லல, அடியார் அவருக்கு மிக வேணும். அப்ப நம்மளும் அப்படித்தான் அர்த்தம். புரியுதா? அப்ப அவர் நிலையில நாம இருந்து இதை படிச்சோம்னு சொன்னா, இந்த பாடல் படிக்கிறதுனால நவ கிரகங்களுடைய தோஷம் கெடுதல் நமக்கு ஒண்ணும் நடக்காது, நல்லதே நடக்கும். புரியுதா? இப்போ உனக்கு புரிஞ்சுதா?
இது ஏன் கோளறு பதிகம் தலைப்பு கொடுத்தாங்க, இந்த பாடலை நம்ம வந்து உணர்ந்து படிச்சோம்னு சொன்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இணையதள வசதியை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பாடல் எடுத்து தமிழுக்கான விளக்கம் ஒரு அகராதி இருக்கு, பிங்கள நிகண்டுன்னு கூட ஒரு அற்புதமான நிகண்டு இருக்கு, அதுல எடுத்து வச்சு பார்த்தோம்னு சொன்னா கூட அது ஒவ்வொன்றுக்கும் தமிழ் பொருள் நமக்கு தெரியும். அத மக்கள் எடுத்து பாக்குறதுக்கு நீங்க நேரம் கிடையாது. அது நாம என்ன சரி. பண்ணுவோம்? அந்த முதல் பதிகத்துல மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அது எனக்கும் தெரியுது. ம். அடுத்தடுத்த பதிகத்துல கிரகங்கள் பத்தி எங்கேயும் சொல்ற மாதிரி எனக்கு படிச்சதுல தெரியல. ம். அப்ப அதுல எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க? அதுல ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன். அதாவது ஊருக்கு ஒரு ஜோசியர் இருந்தாங்க, ஊருக்கு ஒரு மருத்துவமனை இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது. தெருவுக்கு 4 ஜோசியர், தெருவுக்கு 4 மருத்துவமனை இருக்குல்ல. அதே மாதிரிதான் ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொன்னு இருக்குல்ல. முதல்ல இப்ப நவகிரகத்தை பத்தி பேசியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த பாடல்ல ஜோதிடத்தை பத்தி தான் சொல்லியிருக்கு. அது என்னங்கிறது அடுத்த ரீல்ஸ்ல நம்ம பேசுவோம்.